இது பொங்கல் கிளீனிங் மாதிரி தெரியும், ஆனால் பொங்கல் கிளீனிங் இல்லை. ஆனால் பொங்கல் கிளீனிங்கும் வச்சுக்கலாம். I'm just cleaning my kitchen. இருக்கேன். இட்ஸ் ஸோ மெஸ்ஸி ஹியர். நான் நேற்று காட்டினேன் ஒரு ஷார்ட், இதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்திருந்தேன் பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி. அதை நான் அட்டாச் பண்ணி விடுறேன். முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஒன்று எடுத்தால் ஒன்று இந்த அழுக்கெல்லாம் இருக்குது. இப்போது இதை க்ளீன் பண்ணும். பா, எப்படி தான் இந்த லேடிஸு வீட்டை இவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஒன்று எடுக்க 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 அது கீழே ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, இப்படி கையிலேயே வச்சு வ்ளாக் பண்ணுறோமே, அது ரொம்ப ஷேக்கியாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி அப்ரப்டாக சரியாக இல்லை, ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்றதுனால ஒரு நிமிஷம். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்றதுனால நான் வந்து ஒரு ட்ரைபாட் வாங்கினேன். அதான் ட்ரைபாட் நல்லா இருக்கா அப்படின்ட்டு. இனிமேல் வர ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டடியாக வரும். அண்டு டைம் லேப்ஸ் வீடியோ எங்கேயா ரெக்கார்ட் பண்ணணும்னா அந்த ட்ரைபாட்டை வச்சுட்டு போகலாம். அதுக்கு ஒரு ட்ரைபாட் வாங்கியிருக்கேன் சும்மா. ஓகே, ஸோ இது வந்திருக்கு டிஜிடெக்கோட மினி ட்ரைபாட். 3 பேஸ் இருக்கா, DR200 DTR200 MT இந்த மாடல் பேர். ஓகே ஐயா, எனக்கு இப்போதைக்கு என் வ்ளாகிங்க்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய வ்ளாகர்ஸ் இதை வச்சுருந்தாங்க, இதோட யூஸ் நான் பார்த்தேன். ஸோ இது ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்குது 2-3 மொபைல் ஹோல்டர் இருக்குது. அண்ட் இப்படி வ்ளாக் பண்ணலாமா? வா, பட்டு நான் இதெல்லாம் தொடச்சிட்டேன். இவ்வளோ குப்பை இருக்கு அந்த ஓரத்தில், நான் அது பார்க்காம இதெல்லாம் நல்லா இது போட்டு சோப் போட்டு தொடச்சிட்டேன். பரவாயில்ல, திருப்பி பண்ண வேண்டியதான். ஐ ஹோப் அது எதுவும் டிஸ்டர்ப் ஆகலை அப்படின்ட்டு. பார்க்கலாம், ஆன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். எல்லாமே இருக்குது. இங்கேருந்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன், எல்லா குப்பையும் கிளியர் பண்ணிட்டேன். இந்த குப்பையில் ஒரு சுற்றும்ல, அது இருக்குது இங்கே, எப்படி தான் தெரியல. எல்லா குப்பையும் கிளியர் பண்ணிட்டேன். ஐயோ அப்பா, சார் 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 சார், இது குப்பைக்கு, இது எல்லாமே குப்பைக்கு, இது எதுவுமே வேண்டாம். நிறைய பாக்ஸ் நம்ம வீட்டில் சேர்ந்துருச்சு, குப்பை பாக்ஸ். அதெல்லாம் குப்பை பாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணது, ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அது பாக்ஸில் வரும்ல, அந்த சாமான்லாம் சேர்ந்துருச்சு. இந்த கிளீனிங்கில் சின்ன வயசுலேருந்து எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்டோ இதுவோ இல்லை. என்னன்னா க்ளீனாக இருக்கணும், அவ்வளோ மட்டும்தான் மைண்டில் இருக்கும். ஆனால் நான் க்ளீன் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நானா அப்படின்ற மாதிரி க்ளீன்லாம் பண்ணுவேன். ஆனால் அது இதுக்கான நீட் யாரும் கொடுத்தது இல்லை, அதை பற்றி யாரும் கேட்டுக்கிட்டது இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறி போச்சு. க்ளீன் பண்ணி என் ஒய்ஃபுக்கு க்ளீனாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், நான் க்ளீன் பண்ணது சரியில்லைன்னு திட்டு வாங்கியிருக்கேன். அப்படிலாம் இருந்தோம். இன்றைக்கி நான் பண்ணுற க்ளீனிங் எனக்கு நல்லா இருக்குது. நான் நல்லா தான் பண்ணுறேன், நம்புகிறேன் நான் நல்லா பண்ணுறேன்ட்டு.
எல்லாம் என் ஒய்ஃப்காக. அண்ட் இது எனக்கு ஒரு லைசன், இது எனக்காகவே சொல்லலாம். இது நல்லா இருக்கு, இது ரெகுலராக பண்ணுங்க. ஒர்க் இல்லாதப்போ கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற ஆண்கள் ஒய்ஃப்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. இப்படி மேபி அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ரெஸ்ட்டு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் இதே கையிலே வச்சுருக்கேன் நான். அடுத்து என்ன இருக்கு? அடுத்து இது ஒன்று ஒரு வாட்டி பண்ணிக்கலாம். இது என்னோட ஏர் பியூரிஃபையர். இதுதான் எங்களுடைய குக்கர், எலக்ட்ரிக் குக்கர். இது நான் யூஸ் பண்ணுறேன். குக்கரில் சாதம் வடிக்கிறதும் வடித்து சாப்பிட்றதும் இப்படிப்பட்ட இந்த இதில் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறதுனால நான் எலக்ட்ரிக் குக்கரை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் நான் இந்த ஸ்பீடான ஓட்டத்துக்கு அடாப்ட் ஆகிக்கணுன்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அது நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ஹெல்த்தியாக தான் நம்ம வீட்டில் அம்மாலாம் செஞ்சு கொடுப்பாங்க நமக்கு. நான் இப்போதைக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கேன். என் பையன் வந்ததுக்கப்புறம் இப்படி பண்ணுவேனா அப்படிங்கன்னு பார்த்தா தெரியல. இதன் நல்லா தான் இருக்கும். சரி, என்கிட்ட பாட்டில்ஸ் கொஞ்சம் இருக்குது. என்னன்னா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், ரீல்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்சதையும் கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுங்க. கிளாஸ் பாட்டில் உடைச்சாலும் பரவாயில்ல, 1-2 உடைங்க, ஆனால் பழக்கப்படுத்துங்க, அது நல்லா இருக்கும். அண்ட் டப்பர் வேறு மாதிரியான விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு பதிலாக நம்ம பிரான்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ளாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ வரைக்கும் அது நிஜம் கரெக்ட் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய டப்பா இருக்குது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ், இதெல்லாம் திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு. பட் இந்த மினிமலிஸ்டிக்கான லிவிங்கான அப்ரோச்சில் நான் என்ன பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நமக்கு அவ்வளோ பொருள் தேவைப்பட மாட்டேங்குது டெய்லி லைஃப்பில். கொஞ்சம் பொருள் இருந்தாலே போதும், நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். வந்தோன்னா நிறையா திங்ஸ் இருந்தால் நமக்கு தான் நிறைய பிரச்சனை. நிறைய க்ளீன் பண்ணணும், நிறையா வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி கிச்சன் ரொம்ப கேயாட்டிக்காக இருக்கும். அது ஒரு மாதிரி கஷ்டம்தான். இங்கேருந்து வேலை செய்யும் போது அது தெரியுது. நம்ம அம்மாலாம் எப்படிடா ஒரு நாள் ஃபுல்லாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பிஸியாக இருக்காங்கன்னா நிஜமாகவே இருக்குது. அவ்வளோ விஷயம் இருக்குது. இது ஒரு நாள் நடக்காது. ஒரு நாள் பண்ண தான் டெய்லியும் இதோட மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு அவ்வளோ டைம் கன்சியூம் ஆகுது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க போல். அண்டு இன்றைக்கி அது பண்ணி பார்க்கும்போது தெரியுது அது எப்படி அப்படின்ட்டு. ஸோ வித் தட் செட் ஐ வில் ட்ரை திஸ் மினிமலிஸ்டிக் அப்ரோச் ஃபுல்லாகவே என் வீட்டில் எல்லா இடத்துலையுமே. பேசிக்காக கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் ப்ரிசைஸாக கரெக்டான கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது, கரெக்டான தேவையான பொருட்களை மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் 10 பாத்திரம் தேவைப்படும்ன்ட்டு. 4 பாத்திரம் தான் தேவைப்படுதுன்னா அது மட்டும் யூஸ் பண்ணலாம், மீதி வேண்டாமே அப்படின்னு. அண்ட் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லது, ஆகலைன்னா கண்டிப்பாக அவங்க கூட சொல்கிறேன். உங்களுக்கு அந்த அப்ரோச் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.